ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர் கூல்டு சில்லரை பற்றியும் ஏஹெச்யூ பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமான சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து சில்லரோட ஒர்க்கிங் சைக்கிள், இன்னொன்று வந்து ஏஹெச்யூட ஒர்க்கிங் சைக்கிள். ஃபஸ்ட்டு நம்ம சில்லரோட சைக்கிள் வந்து பார்க்க போகிறோம். சில்லரில் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ரெசர் இருக்குது. அந்த கம்ப்ரெசரில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிப்பாங்க. கேஸ் நேம் பார்த்துட்டிங்கன்னா R410A, R404A, R407C, R134A, அப்புறம் R22. இந்த R22 பார்த்துட்டிங்கன்னா ஹை குளோபல் வார்மிங்கிறதால இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஓல்டு மாடல் சில்லரில் எல்லாமே R22 கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ரெசரில் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோங்களே, அந்த கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது அழுத்தம் தரும்போது எப்படின்னா, இப்போ நம்ம பலூனில் காற்று ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது தெரியுங்களா? அது மாதிரி கம்ப்ரெசரில் க்ரியேட் ஆகி ஹை ப்ரெஷர் ஹாட் வேப்பராக கண்டென்சருக்கு மூவ் ஆகும். இப்போ கண்டென்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபேன் வச்சுருப்பாங்க. இப்போ கம்ப்ரெசர்லேருந்து வர ஹை ப்ரெஷர் ஹாட் வேப்பர் வந்து கண்டென்சர் காயிலில் ட்ராவல் ஆகும்போது வெளியில் இருக்கிற காற்றை வந்து ஃபேன் மூலயமா அந்த காயிலில் படும்போது ஹை ப்ரெஷர் ஹாட் லிக்விடாக மாறும். அது எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற காற்று வந்து அந்த காயிலில் படும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நடக்கிறதால ஹை ப்ரெஷர் ஹாட் லிக்விடாக மாறுது. இப்போ கண்டென்சர்லேருந்து வர ஹை ப்ரெஷர் ஹாட் லிக்விடு எங்கே போகும்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு போகும். இப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹை ப்ரெஷர் ஹாட் லிக்விடாக வரதை லோ ப்ரெஷர் கோல்டு லிக்விடாக சேஞ்ச் பண்ணி எவாப்ரேட்டருக்கு அனுப்பும். அடுத்து இந்த எவாப்ரேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஷெல் அண்ட் டியூப்னு ஒன்று இருக்கும். இந்த ஷெல் அண்ட் டியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஏஹெச்லேருந்து வர இன்லெட்டையும் அவுட்லெட்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எவாப்ரேட்டரில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஏஹெச்லேருந்து வர 13 டிகிரி செல்சியஸ் வாட்டரை வந்து ஷெல் அண்ட் டியூபுக்கு அனுப்பும்போது எக்ஸ்பேன்ஷன் வால்வ்லேருந்து வர கோல்டு லிக்விட் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ் வாட்டரை வந்து 8 டிகிரி செல்சியஸாக சேஞ்ச் பண்ணி செகண்டரி பம்புக்கு அனுப்பும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே நிறையா டைம் இதை செஞ்சுருப்போம். அதாவது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும். அப்போ நம்ம வந்து டீயோ இல்லை பாலோ சூடாக இருக்கும்போது அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் வைப்போம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சூடான பாலோ இல்லை டீயோ என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா சின்னஸ் ஆகிடும். ஸோ அதே கான்செப்டில் தான் இதுவும் நடக்கும். தண்ணி வந்து 13 டிகிரி செல்சியஸில் அந்த டியூபுக்குள்ளே வரும்போது எக்ஸ்பேன்ஷன் வால்வ்லேருந்து அந்த கோல்டு லிக்விடு வந்து ட்ராவல் ஆகும். அதாவது டியூபுக்கு அவுட் சைடு வந்து ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகும்போது 13 டிகிரி செல்சியஸில் வர தண்ணி வந்து அதில் உள்ள சில்னஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 8 டிகிரி செல்சியஸில் ஏஹெச்க்கு போகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேட்டரில் கோல்டு லிக்விடாக வந்தது கோல்டு வேப்பராக மாறி திரும்ப கம்ப்ரெசருக்கு போயிடும். கம்ப்ரெசருக்கு பார்த்துட்டிங்கன்னா லோ ப்ரெஷர் கோல்டு வேப்பராக போகும். இதே மாதிரி கம்ப்ரெசர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் வால்வ், எவாப்ரேட்டர் இப்படி ஒரு சைக்கிள் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த சைக்கிள் நடக்கும்போது ஏஹெச்சோட ஒர்க்கிங் சைக்கிளும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏஹெச்சோட ஒர்க்கிங் பார்த்துட்டிங்கன்னா ஷெல் அண்ட் டியூப்லேருந்து 8 டிகிரி செல்சியஸ் வாட்டரை வந்து செகண்டரி பம்பு மூலயமா ஏஹெச்சுக்கு நம்ம அனுப்புவோம். ஃபஸ்ட்டு ஏஹெச்யூ ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வு இருக்குது. பட்டர்ஃப்ளை வால்வுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பர்பஸுக்காக பட்டர்ஃப்ளை வால்வு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வாய்ஸ் ஸ்ட்ரைனர் இருக்குது. வாய்ஸ் ஸ்ட்ரைனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டரில் உள்ள டஸ்ட்டு பார்ட்டிக்கல் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக வாய்ஸ் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவேட்டர் இருக்குது. இந்த ஆக்சுவேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா கூலிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் ஆக்சுவேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து வாட்டர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போதும் கூலிங் லெவல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பேலன்சிங் வால்வு இருக்குது. அந்த பேலன்சிங் வால்வு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டரோட ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக பேலன்சிங் வால்வு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி செகண்டரி பம்பு. இந்த பிரைமரி செகண்டரி பம்பு தான் ஏஹெச்லேருந்து சில்லருக்கு அனுப்புறது பார்த்திங்கன்னா பிரைமரி பம்பு. சில்லர்லேருந்து ஏஹெச்சுக்கு அனுப்புறது பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி பம்பு. சில்லர் மேக்கப் டேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் லாஸ் ஆகும்போது அந்த மேக்கப் டேங்க்லேருந்து பைப் லைனில் வாட்ரு கம்மியாச்சுன்னா அது மேக்கப் ஆகிடும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஏஹெச்சில் வந்து ப்ரீ ஃபில்டர் பேக் ஃபில்டர்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏரில் உள்ள டஸ்ட்டு பார்ட்டிக்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மோட்டர் அண்டு ப்ளோயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா மோட்ரு வந்து ப்ளோயரை ரொட்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்.
ப்ளோயர் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற காற்றை இழுத்து ரூமுக்கு அனுப்பும். அதாவது ரூமுக்கு எப்படி அது காற்று அனுப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற காற்று வந்து அந்த காயிலில் படும்போது ஆல்ரெடி அந்த காயிலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற சில்னஸான வாட்ரு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்து கூலிங்கான காற்று வந்து ப்ளோயர் மூலியமாக நம்ம ரூமுக்கு அனுப்புவோம். ஓகே, இது எல்லாம் தான் ஏஹெச்சில் இருக்கிற காம்போனன்ட்ஸ். அடுத்து நம்ம ஏஹெச்சோட ஒர்க்கிங்கை பற்றி பார்க்கோம். இப்போ சில்லர்லேருந்து 8 டிகிரி செல்சியஸு செகண்டரி பம்பு மூலியமாக ஏஹெச்சுக்கு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த காயிலில் வந்து ட்ராவல் ஆகும். காயிலில் எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழேந்து தான் மேலே ட்ராவல் ஆகும். அதாவது பாட்டம் டு டாப் தான் வாட்டர் ட்ராவல் ஆகும். அது ஏன் வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ டாப்புலேருந்து பாட்டமுக்கு ட்ராவல் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வாட்டர் வந்து சீக்கிரமாக கீழே வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏஹெச்சு காயிலில் பாட்டம்லேருந்து தான் வாட்டரை வந்து டாப்புக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த வாட்டர் வந்து காயில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ப்ளோயர் ரன் ஆகும்போது வெளியில் இருக்கிற காற்றை வந்து இந்த காயிலில் படும்போது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்து கூலிங்கான காற்று வந்து ப்ளோயர் மூலியமாக நம்ம ரூமுக்கு அனுப்புவோம். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டென்சேஷன் ஆகும். அதாவது கண்டென்சேஷன் வாட்டர் நடக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து வைக்கும்போது இங்கே வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் வந்து அந்த வாட்டரில் படும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கண்டென்சேஷன் ஆகும். அதாவது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி கொட்டும். அதே மாதிரி அந்த ஏஹெச்சில் கண்டென்சேஷன் நடக்கும்போது கீழே வந்து தண்ணி நின்றுதுன்னா ரஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ட்ரைன் லைன் ஒன்று வச்சு அந்த கண்டென்சேஷன் வாட்டர் எல்லாத்தையுமே ஏஹெச்சிலேருந்து வெளியில் எடுத்துருவோம். நம்ம ஏஹெச்சில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, கேன்வாஷ் ஏர் டெம்பரேச்சர் பார்த்துட்டிங்கன்னா 15 ± 1 டிகிரி செல்சியஸ். ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சர் பார்த்துட்டிங்கன்னா 23 ± 1 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் எப்படி சென்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, தெர்மோஸ்டாட் வச்சு அதை வச்சு டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவேட்டர் ஒர்க் ஆகும் ஆட்டோவில். அப்புறம் பட்டர்ஃப்ளை வால்வும் ஆக்சுவேட்டரும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டுமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். பட்டர்ஃப்ளை வால்வு பார்த்துட்டிங்கன்னா நம்ம போய்ட்டு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவேட்டர் வந்து ஆட்டோலேயே ஒர்க் ஆகும். அதாவது ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி ஆக்சுவேட்டர் ஒர்க் ஆகும். அப்புறம் ஏஹெச்சில் பார்த்துட்டிங்கன்னா சிஏவி விஏவின்னு சொல்லுவாங்க. சிஏவி விஏவின்னா கான்ஸ்டன்ட் ஏர் வேல்யூம், வேரியபிள் ஏர் வேல்யூம். கான்ஸ்டன்ட் ஏர் வேல்யூம்னா இப்போ ஒரு ரூமுக்கு கான்ஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் அனுப்புறது தான் கான்ஸ்டன்ட் ஏர் வேல்யூம். வேரியபிள் ஏர் வேல்யூம்னா இப்போ ஒரு ரூமில் வந்து 10 ரூம் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணால் அதை பேஸ் பண்ணி டேம்பர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அதுதான் வேரியபிள் ஏர் வேல்யூம். இப்போ 8 டிகிரி செல்சியஸில் ஏஹெச்சுக்கு வரதை பார்த்துட்டிங்கன்னா 13 டிகிரி செல்சியஸுக்கு திரும்ப வந்து சில்லருக்கு போகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க, டெல்டா டீன்னு ஒன்று சொல்லுவாங்க. டெல்டா டீனா இப்போ வந்து சப்ளையில் எவ்வளோ டெம்பரேச்சர் தர்றோமோ ரிட்டர்னில் 5 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரெண்ட் தரணும். சப்ளையில் 8 டிகிரி செல்சியஸ் வருதுன்னா ரிட்டர்ன் வந்து 13 டிகிரி செல்சியஸில் வரணும். அதுதான் டெல்டா டீம்பாங்க. இப்போ நான் சப்ளை அண்ட் ரிட்டர்ன்ட்டு எதோ சொல்கிறேன்னா, சில்லர்லேருந்து ஏஹெச்சுக்கு வரதும் ஏஹெச்சுலேருந்து சில்லருக்கு போகிறதும் 5 டிகிரி செல்சியஸ் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டணும். அதை தான் டெல்டா டீன்னு சொல்லுவாங்க. ஏஹெச்சுலேருந்து கூலிங்கான ஏர் வந்து ரூமுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்கேன். ஆனால் அது வந்து ரூம் கிடையாது, ஒரு ஃப்ளோர். ஒரு ரூமுக்குனா நம்ம ஸ்பிட் யூனிட் இல்லை எஃப்சியூ இது மாதிரி போட்டாலே போதும். ஒரு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக கூலிங் தரணும்னா ஏஹெச்யூ வச்சு தான் தருவாங்க. இதில் போட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுன்ட்டு தான் நான் ரூமுன்ட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சில்லர் அண்ட் ஏஹெச்யூவோட ஒர்க்கிங். இது ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணதால் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் சில்லர் ஆப்ரேஷன் தனியாக ஏஹெச் ஆப்ரேஷன் தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.